பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் நாமினேஷன்ஸ் பர்மிட்டட் ஃபார் டெபாசிட்டர்ஸ் அண்டர் த நியூ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025? இதற்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அப் டு 4. சரிங்களா? முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு நார்மலாக ஒரு நாமினியை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நியூ ப்ரொவிஷன் படி மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் நாமினியை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இன்னும் இது ரெலவெண்ட்டாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இது எப்போலேருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நவம்பர் 1, 2025 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? வேற என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னா, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ். சரியா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 பேரை வந்துட்டு நாமினி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்துட்டு எதுக்கு பொருந்தும் அப்படின்னா டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும், லாக்கருக்கு பொருந்தாது. சரியா? இதுல இப்ப 4 பேரை நம்ம வந்துட்டு நாமினியா அப்பாயிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மதர், ஒய்ஃப், சன்னு, டாட்டர்னு அப்பாயிண்ட் பண்றோம்னா 4 பேருக்கு இந்த ஷேர்ல போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு கொடுத்துடலாம். உதாரணமா 25, 25, 25, 25%னா இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஷேர்ல அவங்களுக்கு பணத்தை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? இன்கேஸ் மதருக்கு 50%, இவங்க 3 பேத்துக்கும் 5, 5, 10ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோல போகும். சரி, இது மாதிரி பிரிச்சு கொடுத்துக்கலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சைமல்டேனியஸ். அட் டைம்ல எல்லாருமே நாமினியா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா சக்சஸிவ். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே பொருந்தும். சரியா? பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் பொருந்தும், லாக்கர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களும் பொருந்தும். சரியா? லாக்கர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா அவங்களுக்கும் பொருந்தும், பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் ஹோல்டருக்கும் பொருந்தும். சரியா? 2 பேருக்கும் பொருந்தும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சக்சஸிவ். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது. சரியா? இப்ப வந்து உதாரணமா ஃபர்ஸ்ட் நாமினியா வந்துட்டு மதர் இருப்பாங்க. இன்கேஸ் மதர் இறந்துட்டாங்கன்னா 2வதா ஒய்ஃபும் இல்லை அப்படின்னா 3வதா சன்னு, 4வதா வந்து டாக்டர். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்ப மதர் இறந்துட்டாங்கன்னா அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஆக்டிவ் நாமினியா இருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப இன்கேஸ் இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா மதர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாயை அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இன்கேஸ் இவங்களும் இல்லைன்னா அடுத்த நாமினி யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் நாமினி ஆயிடுவாங்க. சரியா? இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சக்சஸிவ் நாமினேஷன் சொல்லுவோம். இது வந்து 2க்குமே பொருந்தும், டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கும் பொருந்தும், லாக்கர் சேஃப் கஸ்டடி வச்சிருக்கோம்ல அதுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஓகேங்க. இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.